ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீர்க்காய் வெங்காய வச்சு ஒரு மசியல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீர்க்கங்காய் ஒரு 500 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த 2 கார்னரையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி காயோட ஸ்கின்னை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக தான் நீங்கள் வந்து அந்த ஒரு மாதிரி ஊசி மாதிரி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் போதும். இது பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணக்கூடாது எப்போயுமே. அதே மாதிரி உள்ளே இருக்கிற இந்த பார்ட்டையும் நம்ம எடுத்துடணும். இதையும் எடுத்துடலாம். ஏன்னா இது இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது, ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். ஸோ அதனால் இதையும் எடுத்துடலாம். நான் இருக்கிற எல்லா காயிலையுமே வந்துட்டு அந்த உள்ளே இருக்க பார்ட்டையும் எடுத்துகிட்டேன், வெளியில் இருக்க அந்த ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை கடைய தான் போகிறோம். அதனால் பெருசாக போட்டாலும் சரி, சின்னதாக போட்டாலும் சரி, உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அதே மாதிரி இதுக்கு தேவையான வெங்காயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போடுறேன். வெங்காயம் வந்து நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காரம்ன்றனால நான் 2 ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி. இதில் வந்து தக்காளி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தக்காளி வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 4 இல்லை 5 கூட போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு இதுதான் கொடுக்கும். ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கு ஆயில் நல்லா சுட்டதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மஞ்சட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். என்கிட்ட மஞ்சட்டி இல்லை அப்படின்றதுனால நான் வந்து நார்மல் பேன்லேயே பண்ணுறேன். அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு 4 போடுங்க, சின்னதாக இருந்தால் ஒரு 5, 6 கூட போடலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடியை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் இதை வந்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றலை, இந்த தக்காளியில் இருக்க தண்ணியே வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வெட்டி வச்ச அந்த பீர்க்கங்காயை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து பிஞ்சு காயாக வாங்கணும் பீர்க்கங்காய். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு மசியும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி நரன்னு கடிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி நாராக வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே பீர்க்கங்காய் இந்த கடையால் செய்யும்போது நீங்கள் பிஞ்சு காயாக வாங்கிக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த பொடியுமே ஆட் பண்ண போகிறதில்ல. உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். வேறு எந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம போடுறோம். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு நல்லா வந்துட்டு இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வேக நல்லா மசிஞ்சு வந்துடும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை நான், இந்த தக்காளியில் இருக்க தண்ணி தான். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு நீங்கள் அந்த மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அது வேக குலைவாக வெந்து வந்துடும். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா மசிஞ்சிருச்சு. நீங்கள் பருப்பு மத்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட கடைஞ்சி விட்டுக்கலாம். நீங்கள் மஞ்சட்டியில் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த காய், அந்த தக்காளி எல்லாமே வந்துட்டு
மிக்ஸ் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ் கூட தேவையில்லை. இதை நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒயிட் ரைஸோடையும் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சப்பாத்தி கூட கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.